மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் ஏகமனதாக 17வது சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகராக, பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய இருக்கையில் உங்களை அமர வைப்பதற்காக அவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இருவரும் கையை பிடித்து உங்களை இருக்கையிலே அமர வைத்தார்கள். இது தொடர்ச்சியாக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கின்றது. ஆனால் அந்த மரபு ஒரு வலிமையான கருத்தை அனைவருக்கும் எடுத்து காட்டுகிறது. பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக இந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் பேரவைத் தலைவராக நீங்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடுநிலையாக, அந்த நடுநிலை தவறாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் உங்களை கைப்பிடித்து இருக்கையிலே அமர வைக்கக்கூடிய அந்த செயல் வெளிப்படுகிறது. நீங்கள் இந்த அவையிலே முன்பு உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள். அதே அவையிலே நானும் உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். எப்போதும் முகமலர்ச்சியுடன் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடிய சுபாவம் உடையவர்கள் நீங்கள் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அதே இனிமையுடன் இந்த 17வது சட்டமன்ற பேரவையை நீங்கள் சிறப்பாக நடத்துவீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக துணை சபாநாயகரும் அருமை சகோதரர் மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களும் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்களை இந்த பொறுப்புக்கு பரிந்துரைத்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.